Dear friends, very very happy evening. Friends, இந்த நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, கையில் வச்சு சிறுகிழங்கு நண்பர்களே, சைனீஸ் பொட்டேட்டோ இன் இங்கிலீஷ். ஆமாம் நண்பர்களே, எங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்காக வாங்கி வச்சுருந்தோம். அதில் சில இது முளைச்சிருச்சு நண்பர்களே. இந்த ஒரு 5-6 இது முளைச்சிருச்சு. சரி, இந்த முளை போட்டுருக்கு பார்த்தீங்களா பச்சையா, இந்த இதில் எல்லாத்துலேயும் முளை போட்டுருச்சு. ஆமாம் நண்பர்களே, இது என்ன பண்ண போகிறேன் நான் இப்போ இந்த கண்டெய்னர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் பிளான்டேஷன் பண்ண போகிறேன் நண்பர்களே. அதுவும் இந்த மாதிரி பிளான்டேஷன் பண்ணால் பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். நான் 6 மணிக்கு மேலே தான் இந்த மாதிரி விதைகளை விதைக்கிறது, கிழங்கு விதைக்கிறது அதெல்லாம் பண்ணுவோம். அதனால் டைம் இஸ் அபவுட் டு பி 7 நண்பர்களே. இந்த பாருங்க, லைட்லாம் போட்டு வச்சு பாருங்களேன். ஆமாம் நண்பர்களே, அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி விதைக்கணுன்றது நான் சொல்கிறேன் நண்பர்களே. இந்த பாருங்கள், இந்த கிழங்கு எடுத்துகிட்டேன் நண்பர்களே. கிழங்கு எடுத்துகிட்டு ஒரு 3 கிழங்கு கொண்டு போய் ஃபஸ்ட்டு இங்கே வைக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த கண்டெய்னர் ரெடி பண்ணியிருக்கேன் நண்பர்களே. இந்த பாருங்கள், இந்த கண்டெய்னர் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த இங்கே வைக்கிறேன் நண்பர்களே. அப்படியே ஒரு ஹோல் போடுறேன், ஒன்றை வைக்கிறேன், மண்ணை போட்டு மூடுறேன். இது மேலே வரணும் நண்பர்களே. இந்த போல் மேலே வரணும். முக்கியமான பாயிண்ட்டு, யூ மஸ்ட் நோட் திஸ் பாயிண்ட்டு. கீழே வேறு போகும், இதுதான் இலைகள் வரும். 3 ஸ்டாண்ட் 2 ஸ்டாண்ட் பண்ணி 3வது வைக்க போகிறேன். இன்னும் 2 இருக்கு நண்பர்களே, அதையும் எடுக்கிறேன். இதனுடைய ஹார்வெஸ்டிங் பீரியட் என்னென்னு பார்க்க 4 to 5 months ஆகும் நண்பர்களே. இந்த சேம் டைம் இந்த வச்சு பார்த்தீங்களா முள்ளங்கி விதை, இந்த முள்ளங்கி 3 to 4 வீக்ஸ்லேயே நம்ம முள்ளங்கி கிழங்கு வச்சிடணும் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, அதுக்கு உள்ள வித்தியாசம் அதுதான். இது 3 to 4 வீக்ஸ் தான், அதுக்கு 3 to 4 months. நம்ம ரொம்ப வெரி வெரி ஹெல்த்தி ஆகிட்டோம் நண்பர்களே. சிறுகிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஹெல்த்தி ஆகிட்டோம் நண்பர்களே. சிறுகிழங்கு மட்டும் கிடையாது, நம்ம நாட்டு காய்கறிகள் எல்லாமே நல்ல சத்தான ஆகிட்டோம் நண்பர்களே. பர்டிகுலர்லி எந்த இருக்குது பார்த்தீங்களா முள்ளங்கி, இந்த முள்ளங்கியும் அருமையான ஒன்று நம்மளுடைய குட் ஃபார் ஹெல்த்து. வெண்டையும் வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த்து. இதில் பசலைக்கீரைகள் இங்கே இருக்குது பாருங்கள், திஸ் இஸ் வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த்து. தருக்கு பாருங்கள், பசலைக்கீரை குடி. இந்த பாருங்கள், கலரை பார்த்தீங்களா, ரெட்டு, அது மரூன் கலரு, ப்ளட்டோடைய கலருக்கு ஈக்குவலாக வருது. அதில் இலைகள் பாருங்கள் க்ரீனாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. வெரி வெரி ஹீமோகுளோபின் அதிகம் இருக்குது நண்பர்களே. இந்த பருப்பு கீரை அந்த பக்கத்துலேயே இருக்குது, இதுவும் குட் ஃபார் ஹெல்த் நண்பர்களே. எங்கள் இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7-8 வகையான கீரை இருக்குது நண்பர்களே எங்கள் தோட்டத்தில். இந்த கார்னரில் இருக்க முருங்கை மரம் அதான் இங்கே, அதை பற்றி நான் உங்களுக்கு பல வீடியோ சொல்லியிருக்கேன். ஓகே நண்பர்களே, இந்த கிழங்கு வச்சுறேனே வாங்க. அது வேறு ஒரு கண்டெய்னர் நண்பர்களே, இது வேறு ஒரு கண்டெய்னரில். அதில் 3 வச்சுட்டேன். சரி, அதில் 5 வைக்கலாம் நண்பர்களே, இதில் வைக்கலாம் 5. ஸோ தட் எனக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருக்கும். இருட்டாக இருக்கனால கொஞ்சம் பொறுத்துக்குங்க, கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். போட்டேன் நண்பர்களே. இன்னும் கொஞ்சம் மண் போடுறேன். இதாக இருக்கு பாருங்க மண். இங்கேருந்து மண்ணை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் அது மேலே அப்படி போடுறேன் நண்பர்களே. மண்ணை கொண்டு போய் அப்படியே அதில் போடுறேன். போட்டுட்டு நீர் தண்ணி கொடுக்குறேன் நண்பர்களே. தண்ணி கொடுக்கணும் நண்பர்களே கண்டிப்பாகவே. இந்த பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டேன் கொடுத்துட்டேன் நண்பர்களே. இதான் நண்பர்களே கிழங்கு விதைக்கிற சிஸ்டம். இந்த கிழங்கு எப்போ கீழே வச்சிருச்சுன்றது எப்படி தெரியும்னா, அதனுடைய இலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இலை லீவ்ஸ், அது ஒரு மாதிரி எல்லோ கலராக மாறும் நண்பர்களே. அந்த எல்லோ கலராக மாறிச்சுனாக்கா 4 months ஆகும், 4 to 5 months டைம். இது எல்லோ கலராக மாறிச்சுனாக்கா கிழங்கு வச்சிருச்சு, ரெடி ஹார்வெஸ்ட் பண்ண ரெடின்றதுக்கான சிம்பிள் அதான் நண்பர்களே, சைன் அதான் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவை நான் இதோட கன்க்ளூட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.